சுஜி 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 என்னம்மா வீட்லயே தானம்மா இருக்க? துணி மடிக்காம என்னம்மா செஞ்சுட்டு இருக்க? வீட்ல எவ்வளவு வேலை பாக்குறேன். எவ்வளவு வேலை பாக்குற? நீ தானே மடிக்கணும், நீங்க மடிச்சிடலாம். நீங்க சேர்ந்து உட்காந்து மடிங்க. நாளா மடிக்க முடியாது. கம்பெனி போயிட்டு வந்து ஒரு துணி வேற மடிச்சு வைப்பாங்களா? அது போமா. அப்ப நான் என் துணியை மட்டும் மடிப்பேன். என்ன அப்ப வீட்டுல தானே சும்மா தானே இருக்க, மடிக்க வேண்டியது. சும்மா இருக்கேன், சும்மா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்க சொல்லு, கரெக்டா சொல்லு. சமைச்சு அவங்க ஸ்கூலுக்கு கிளப்பி வீடு தொடச்சு வீட கூட்டி அந்த துணியை எடுத்து காய போட்டு எவ்வளவு வேலை பாக்குறேன். அதெல்லாம் வேலைதான் இல்லைன்னு சொல்லல. அப்ப துணியில அப்படி இப்படியே இருந்தா மலை மாதிரி மடிச்சு டெய்லி மலை மாதிரி போட்டு வச்சிருந்தேன்னா எப்படி வாஷிங் மிஷின்ல போட்டு அப்படியே எடுத்து வச்சிருவியா? நீங்க தானே கழட்டி போடுறீங்க, அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணீங்க. ட்ரெஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என் ட்ரெஸ் இருந்தா இப்ப நீ வீட்டுல சும்மா இருக்கேன். நீங்க ஒரு நாள் வீட்டுல இருந்து பாருங்க, அப்ப தெரியும். நான் வீட்டுல லீவ்ல அப்புறம் சும்மாவா இருக்கேன்? நான் வீட்டுல அயன் பண்றேன், எல்லா வேலையும் பாக்குறேன்ல. அந்த ஒரு நாள் லீவ்ல நீங்க அயன் பண்ணி திரும்பி போய் மதியானம் போய் தூங்கிடுவீங்க. நான் அப்படியே ரெஸ்ட் எடுக்க முடியாது. தூங்கத்தான் செய்யும். ஏமா திரும்பி 3:30 போய் நான் கூப்பிடுறேன், எனக்கு வேலை சரியா இருக்குது. ஒரு நாள் டியூட்டி போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் பார்க்க முடியும். எல்லா வேலையும் உடனே எல்லாம் இது பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா வேலையும் உடனே எல்லாம் இது பண்ண முடியாது. ஏன் நீ இப்ப நான் 2 நாளா கம்பெனி போயிட்டு இருக்கல, பார்த்து திங்கள் செவ்வாய் போயிட்டு 2 நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை லீவ், இது போன வெள்ளிக்கிழமை எனக்கு லீவ் கொடுத்தாங்க. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 4 நாள் கண்டினியூவா போயிருக்கேன் வீட்டுக்கு, கம்பெனி போயிருக்கேன். துணி தானே மெதுவா மடிச்சுக்கலாம். இப்ப என்ன அதெல்லாம் இல்ல, நீ அன்னன்னைக்கு வாஷிங் மிஷின்ல போட்டு காய போட்டு எடுத்து வைக்கிறதா அப்படியே எடுத்து அப்படியே மடிச்சு வைக்க. அப்ப யாரா ட்ரெஸ் கிடக்கோ அவங்க எல்லாம் உட்காந்து மடிக்கணும். அப்ப பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்கள மடிக்கணுமா? அவங்க மடிக்கட்டும். அதெல்லாம் அவங்கள மடிக்க முடியாது. அவங்க மடிங்க, இல்ல செல்ஃப்ல போய் திணிச்சு கூட வைங்க. அதெல்லாம் முடியாது. எவ்வளவு வேலை செய்யறோம், துணி மடிக்காது விடுறதுன்றீங்க, சேர்ந்தே கூட மடிப்போம். உங்க ட்ரெஸ் தானே கிடக்குது. அதெல்லாம் முடியாதுப்பா. நாங்க என்னத்துக்கு அப்படி மடிக்கணும்? நாங்க வந்து நம்ம உலகிற வீட்டுல எந்த வேலை செய்யலாங்க. எனக்கு சம்பளம் கொடுங்க. எதுக்கு? நீங்க சம்பளம் பிஸ்கலாம். அப்படிலாம் முடியாது. எனக்கு மாசம் ரொம்ப எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த துணியில பண்ணி மடிக்க முடியுமா முடியாதா? ட்ரை பண்றேன்னா சொல்லக்கூடாது, மடிச்சு வை. நான் எனக்கு அடுத்த வேலை இருக்கு. நான் அடுத்த கொஞ்ச நேரம் நான் டிஃபன் பண்ணணும்ல. டிஃபன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிட்றது என்ன இருக்க போகுது? டிஃபன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்றேன் துணி மடிக்க. அதெல்லாம் இல்ல, எடுத்து மடிக்க பாரு. போ எடு போறது எடு. அப்ப நீங்கள் உட்காந்து மடிங்க, நான் அப்பத்தே எடுப்பேன். இவ்வளவு துணியெல்லாம் நான் மடிச்சோன்னா நான் சமைக்கணும், இதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆயிடும். சமைச்சுக்கலாமா? நீ இதை மட்டும் எடுத்து மடிமா, சும்மா போட்டுக்கிட்டு இப்படியே வைக்காதமா. வீட்டுல இருக்கு பாரு, பின்னாடி சாமி கும்பிட்டு இருக்கு, எங்கிட்ட பார்த்தா ஒரு துணியா கிடக்குது. எப்படியா வைப்பாங்க சாமி ரூமுக்குள்ள? அப்ப எப்படி வைக்கணும்? துணி எடுத்துட்டு போயிட்டு போய் மடினா எடுத்துட்டு வர துணி ஒரு தடவையும். ஏன்னா ஒரு நாளைக்கு 20 துணி போட்டு வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து எடுத்து அப்பப்போ மடிச்சிருவேன். ஜஸ்ட் ஒரு வார துணி. சூப்பர். ஒரு வார துணி நீங்க கழட்டி போடுற எல்லா துணியும் தான் இருக்குது. நீங்க சேர்ந்து மடிங்க, மடிச்சிடலாம். வேணாம் நீ முதல்ல நீயே எடுத்து எல்லாத்தையும் போட்டு மடி. நம்மளால முடியாது. நான் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த மாசம் எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க. இவ்வளவு துணியெல்லாம் நான் மடிக்கிறேன். அதான் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அப்புறம் நான் 10,000 உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. ரேஷன் கார்டு என் பேர்ல இருக்கு. ரேஷன் கார்டு என் பேர்ல இருக்கு. மகளிருக்குன்னு சொல்லி கொடுக்கறது, உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கறது இல்ல. 1000 ரூபாய் வருதா இல்லையா? இப்ப கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் வருது. நீங்க தனியா 1000 ரூபாய் கொடுக்கணும். அது கவர்மெண்ட் காசு. வாரமானா என்னென்ன வாங்கி சாப்பிடுறீங்க? என்ன வாங்கி சாப்பிடுறோம்? இதுக்கெல்லாம் 1000 ரூபாய் எங்க இருந்து ஒரு காசு எங்க இருந்து வருது? எங்கிட்ட இருந்து வருது? அதனால என்ன செய்ய முடியும்? நீங்க தான் பார்க்கணும். சரி எடுத்து மடி போ, முதல்ல தூக்கிட்டு போ. சரி மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருங்க. அதெல்லாம் தர முடியாது. யூனிஃபார்ம் மட்டும் வச்சு நான் அயன் பண்ணணும். இப்போ எடுத்துட்டு போ. அது மட்டும் தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சரி உங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிர, வாட்சி எல்லாத்தையும் வச்சிடுறேன். ஏய் யூனிஃபார்ம் தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இங்க போய் போறதுக்கு விட்டு போறாங்க.